ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பிஆர் ரேங்க்டு தான் ப்ளே பண்ணியிருப்பேன். எடுத்தோடனே P90 எடுத்து எவனா இருந்தாலும் வாங்கடான்னு நின்று வந்திருப்பேன். அப்புறம் சூப்பர் மெடிக்கேட்டிங் ஒன்று இருக்கும், அதை எடுத்துட்டு அப்படியே லாங் ரேஞ்சுக்கு ஒரு கன் நல்லா பார்த்து எடுக்கலான்னு சுற்றிட்டு இருந்திருப்பேன். கைஸ் எல்லாம் கீழே கிடக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா கரெக்டாக நான் சுற்றிட்டு ஒரு எனிமி வந்தா போட மேலே போட்டு தாக்கிடான்னு பொட்டி ஆக்கிட்டு அவனை P90 வச்சு P90 அடிக்கிறது நல்லா இருக்குது கைஸ். அவன் பொட்டியில் இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே மேலே வரானு மேலே வரல. சரி நம்ம சோலோவாக தானே வந்துக்கிறோம், இங்கே போய் நின்னா எக்ஸ்ட்ரா ரிவைவ் ஆகிக்கலாம், 2 வாட்டி ரிவைவ் ஆகிக்கலாம். நீங்கள் வந்து நின்ட்டேன் கைஸ். இந்த ஃபுல்லாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவனையும் இப்போ மேலேயே பார்த்துட்டு இருந்தா அவன் இங்கே இறங்குறான். நான் வேற எங்கேயும் போய் இறங்கிட்டான். இது ஃபுல்லாகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஃபுல்லாகிடுச்சு, இனி போய் லூட் அடிக்க வேண்டியதா. இப்போ தான் வின்செஸ்டர் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே 3rd லெவல் பேக் கிடைக்கும், அதை எடுக்கிறதுக்காக இங்கே இந்த பாக்ஸ் கிட்ட வந்துட்டேன். இது ஃப்ரீயாக தான் எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே அடிச்சுட்டு லூட்டெல்லாம் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே ப்ளூ கலரில் இன்வென்ட் அது பாட்டு கொஞ்சம் ஒட்டிக்குது கேஸ். என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஏன்னா 1 லைக் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பார்ப்பேன் இருக்குதானே, இங்கேயும் ஒன்றும் இருக்காது. எங்கடா பீமா சக்தியில் எனிமி அவ்வளோதானா, நிறைய எனிமி இருப்பாங்கன்னு நான் தேடிட்டு இருந்தேன் எனிமியை. அவர் அடிக்கடி மேலே பார்ப்பேன், எவனாச்சும் இறங்குறான். நான் ஒருத்தனும் வந்து இறங்க மாட்டேங்கிறான், என்னாச்சுன்னே தெரியல. அப்படியே எனிமி இருக்கிறான்னு அப்படியே போய் கீழே இறங்கலான்னு கீழே இறங்கிட்டு இருப்பேன். இங்கேயும் பார்ப்பேன் ஏதாச்சும் எனிமி இருக்கிறான். நான் அப்புறம் இங்கே ஆமோ இருக்கும், ஆமோ வின்செஸ்டருக்கு எடுத்துக்குவேன். சரி நீ போய் கீழே இறங்கினாலும் கீழே இறங்கி கைஸ். அப்போதான் பார்ப்பேன் இனிமே அங்கே ஒருத்தர் நின்றுக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்துட்டு இருந்தா. சரி அவன் அடிக்கலான்னு ஃபர்ஸ்ட் ஒரு குளோவால் போட்டுருவேன், ஏன்னா அவன் அடிச்சு நம்ம குளோவாலுக்கு முன்னாடி வந்து கவர் எடுத்து அடிக்கலாம். அப்புறம் வின்செஸ்டர் வச்சு நல்லா டேமேஜ் கொடுப்பேன். 54 போச்சு. அதுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிட்டான். அவன் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரட்டும்னு பார்த்துட்டு இருப்பேன். சுற்றி எனிமி இருக்கிறான்னு பார்ப்பேன், ஏன்னா நம்மளும் அடிச்சு போடுவான் அவனை அடிச்சுட்டு இருக்கும் போது. அப்போ நான் சோலோவாக தான் வந்து இருக்கிறேன். எனக்கும் தனி ஸ்குவாட் இல்லை கைஸ், அதனால நீ சோலோவாக தான் ப்ளே பண்ணணும். சுற்றி எனிமி இருக்கிறான்னு நான் பார்த்துட்டே இருப்பேன், ஏன்னா நம்ம அடிச்சிருவான் தான். அப்புறம் வெளியே வரும்னு பார்க்குறேன், வெளியவே வர மாட்டேங்கிறாங்க கைஸ். இந்த பக்கம் யாராச்சும் இருக்கிறாங்கன்னு பார்த்தா நிறைய எனிமி வீட்டுக்குள்ளெல்லாம் ஓடுறான். அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், வீட்டுக்குள்ளெல்லாம் ஓடி போய் ஒளிகிறாங்க. எவனாச்சும் யோகா பண்ணல நின்னான்னு நான் அடிக்கலான்னு பார்த்துட்டு இருப்பேன், ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் அவன் ஈஸியாக கவர் அவங்க அடிக்குவாங்க, நம்மளால ஈஸியாக ஜெயிக்க முடியாது. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் தானே, அதை அழுத்துட்டு போயிருங்க காசா பணமா. ஓப்பனில் ஒரு எனிமி வந்துட்டான் கைஸ். குளோவாலுக்கு முன்னாடி நின்றுக்கிறான், அவனை எப்படியாச்சும் அடிக்கும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் குளோவாலுக்கு பின்னாடியே இருந்தா நான் வெளியே வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி நான் அவன் ரஷ் பண்ணி வரான். நான் P90 எடுத்து அழுத்து பிடிச்சேன். அப்புறம் பார்த்தா பின்னாடி இருந்த எனிமி அவன் அடிச்சிட்டான். பின்னாடி எங்கடா எனிமிக்கிறான்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். சுற்றி முற்றி பார்க்குற பின்னாடி இருக்கிற எனிமி என் கண்ணுக்கே தெரியல. அப்புறம் பார்த்தா அவன் அந்த பக்கம் இருக்கிறான். வின்செஸ்டர் வச்சு இவனை எப்படியாச்சும் அடிச்சு கொல்லோன்றான்னு என்னோட சேலஞ்ச் எனக்கு நானே தந்துக்கிட்டேன். இவனை எப்படியாச்சும் அடிக்கணுன்னு இவன்ட்டுக்கு லூட்டில் பொறுக்கிட்டு இருந்தேன். வெளி வருவான்னு பார்த்தா குளோவாலுக்கு முன்னாடி நின்றுக்கிறா. சரி நம்ம ரஷ் பண்ணிடலான்னு நான் யோசிச்சேன், ரஷ் பண்ணலாமான்னு. வெளியே வந்துட்டான். வின்செஸ்டர் எடுத்து அடிச்சு நல்லா டேமேஜ் என்ன பொடியாக்கிட்டான் கைஸ். இங்கேயே இறங்கி இவனை கொள்றோம் கைஸ். நம்ம நிறைய எனிமிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சிட்டாங்கன்னா வேற பக்கம் போய் இறங்கிடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, என்ன அடிச்சானா திரும்பி அவன் ரிவெஞ்ச் எடுக்கணும், அதே இடத்துல இறங்கி அவனை அடிப்பேன் கைஸ். அது என்னோட பாலிசி. இப்படியாச்சும் அவனை அடிச்சு நான் லூட்டெல்லாம் எடுத்துட்டு போறேன்டான்னு ஓப்பன் சேலஞ்ச் நான் உங்ககிட்ட பண்றேன். அப்படியே ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிருங்க, என்ன கண்டென்ட் போறேன்னு தெரியல. இங்கதான் இருந்த அடி எம்ஏசி வச்சு அடிச்சு நான் ஒத்திட்டேன் கைஸ். அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து லூட்டெல்லாம் எடுத்த P90 வச்சிருந்தேன், அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மெடிக்கெட் எல்லாம் எடுத்துட்டேன், ஏன்னா ஹெல்த் பாதியை குறைச்சி விட்டுட்டான். அப்புறம் மெடிக்கெட் சுத்திட்டு இருந்தேன். அதுக்குள்ள கன் பட்டன் ஸ்விட்ச் ஆயிடுச்சு கைஸ், ஆனால் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல மெடிக்கெட் சுத்திட்டு இருந்தேன். இதே என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், ஆனால் இனி போக போக நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா கைஸ்?
இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. என்னோட லூட் பாக்ஸ்ல போய் நான் என்னோட கன் எல்லாம் எடுக்கலான்னு போவேன். அப்புறம் இது பார்த்தா வேற எதுவுமே ஒரு லூட் பாக்ஸ். அப்ப நான் என்னோட லூட் பாக்ஸ்ல இருந்து விங்செஸ்டர் எடுத்துக்குவேன். அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல எடுத்து பார்த்தா கார்ல அந்த பக்கம் யாரோ போயிட்டு இருந்தாங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. காசா பணமா ஒரு பட்டன் தானே அமுத்தி விட்டுருங்க. சரி விங்செஸ்ட்ல அடிக்கலாமான்னு பார்த்தா அப்புறம் எஸ்கேப் ஆகிட்டான். நீ ஏதாச்சும் எனிமி வருவான்னு இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் இவன்ட்டுக்கு நிறைய ஏமோலாம் வச்சிருந்தா அதெல்லாம் எடுத்துட்டு ரிப்பேர் கிட்ட ஒன்று சுத்திட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு அப்படியே காலி பண்ணிட்டேங்க. ஸ்மோன் லூட் பாக்ஸையும் ஏதாச்சும் தேருமான்னு பார்த்துட்டு அப்படியே காலி பண்ணலான்னு இந்த இடத்த காலி பண்ணலான்னு அப்படியே போயிட்டு இருப்பேன். வந்துட்டு நிறைய மெடிக்கெட்லாம் இருந்துச்சு கேஸ், அதனால நிறைய மெடிக்கெட்லாம் எடுத்துட்டு அப்படியே ஜோன் வேற வந்துருச்சு. என்கிட்ட மெடிக்கெட் நிறைய வச்சுக்கிறாங்க. சூப்பர் மெடிக்கெட் வச்சுக்கிறான், ஹீலரால் நிறைய வச்சுக்கிறான். கட்டானா எடுத்துட்டு ஜோனுக்கு சீக்கிரம் போகணும் கைஸ். அப்புறம் நான் இங்கே எக்ஸ்ட்ரா ஹீல் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா ஹீலும் இபி ரெக்வரும் போட்டுட்டேன். அதனால எனக்கு ஹெல்த் அந்த குறையாரு. அப்புறம் இந்த மூக்குள் வச்சு உரியறதுன்னு உறிஞ்சிட்டு அப்புறம் இந்த ப்ளூ கலரே இருக்குது கைஸ். இது என்னன்னா எனக்கு சத்தியமா புரியல. இது வந்து மேல மேல ஒட்டிக்குது. சரி நம்ம சீக்கிரம் ஜோனுக்கு போகணும்னு நான் ஜோனுக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டேன் கைஸ். லாஸ்ட்ல ஒரு பஸ் ட்விஸ்ட் இருக்கும், அது மட்டும் நீங்க என்னன்னு பாருங்க. நான் மட்டும் ஜோன் போயிட்டு இருப்பேன். இங்க நடுவில் ஏதாச்சும் எனிமி இருப்பானான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா நீங்க என்ன ஜோனுக்குள்ளேயே இருந்து அடிச்சிட்டான். அப்புறம் ஜோனுக்குள்ள வந்துடுவேன். இப்போ மொத்தம் சண்டை போட்டிருப்பாங்க. நான் ஆம்போவும் சூப்பர் மெடிக்கெட்டும் வேணுமே அந்த பேக்கு போட்டு சூப்பர் மெடிக்கெட் எடுத்துக்கோங்க வயசு. அப்புறம் அப்படியே அந்த காயினை பிடிச்சிட்டு போனால் இங்கேயே அந்த ப்ளூ கலர் வந்து ஒட்டிக்குது. அப்புறம் பார்த்தா இங்கே எனிமி இருக்கிறன்னு காமிச்சிச்சு. அப்புறம் எனிமி அங்கே ரெண்டு பேர்த்து கிராஷ் ஃபயர் ஆகிட்டு இருந்துச்சு. நடுவில் பூந்து அடிச்சா அவன் எங்கேயும் ஓடி போயிட்டாங்க. சரி இந்த வீட்டுக்குள்ளே போய் ஈஸியாக அவனை அடிச்சிடலான்னு வீட்டு மேலே ஏறிடுவேன். அவன் எங்கடான்னு பார்த்தா பாறைக்கு முன்னாடி கவர் எடுத்து ஆடிட்டு இருக்கிறான். நம்மளால அவனை அடிக்க முடியாது. வாய் கொஞ்சம் வளரும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது ஓகேவா. பாறைக்கு பின்னாடி கவர் எடுத்துட்டான். சரி இந்த பக்கம் எனிமி இருக்கிறானு இந்த பக்கம் போய் பார்த்தா அவனை ஏற்கனவே அடிச்சிட்டான் போல. இந்த பக்கம் எனிமி காணும். எங்கடா இந்த பக்கம் இருக்கிற எனிமின்னு காணா. அப்புறம் அங்க ஸ்கோப் கூட போட்டு பார்த்து அவன் ஆளவே காணும், எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ இந்த பாறைக்கு பின்னாடி கிரணம் அடிச்சாகன்னு ஸ்கோப் போட்டு 2 அடி எடுத்து அதுக்குள்ள சோனி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்புறம் நீ செத்துருவான்னு அவன் செத்துட்டான். சரி நம்ம ஜோனுக்கு போகலான்னு ஜோனுக்கு போவாங்க பார்த்தா அதுக்குள்ள 10 அலைவு. இப்போதான் 3 கில் பண்ணியிருக்கிறேன். இங்க ஒரு குளோவல் போட்டுருவேன். ஏன்னா அங்க எனிமி முன்னாடி இருந்திருப்பான். அவனும் நம்ம கூட தான் வரேன். அதுக்கேற்று கொஞ்சம் ஹேங் ஆயிக்கும். அங்கே நின்று கொண்டான், அதனால கண்டுக்காதீங்க. ஜோனுக்குள்ள இருக்கிறான், நம்ம எப்படியாச்சும் அவனை அடிக்கணும் காய்ஸ். நான் மைக்ல இருந்தா அவனை பார்ப்பேன்னா என்ன ஆகுன்னு பாருங்க. ஜோன் வேற ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. நம்ம எப்படி போறோம்னு எனக்கு தெரியல. அதனால சீக்கிரமா போயிட்டு இருப்பேன். அப்படியே சீக்கிரம் ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகணும்னு. சரி இங்கதான் அவன் என்ன மெடிக்கெட் போட்டு இருப்பான்னு அவனை பார்த்தா ஆளவே காணும், எங்க போனானே தெரியல. அங்க லூட் பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது அவனோட தான் நினைச்சிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 2 குளோவல் இருந்துச்சு, ஆட்டோலாம் இருந்துச்சு. செஞ்சு ஒரு ஜோன்லயே செத்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படியே தான் இருக்கும். அப்புறம் பார்த்தா இங்க ஒரு எனிமி இப்பதான் வந்து யாருன்னா சரி வந்துட்டேன். லூட் இருக்காது இவனை அடிச்சலாம் விங்செஸ்டர் வச்சு ஸ்கோப் போட்டு இவனை அடிச்சிட்டேன் கைஸ். இதான் நம்ம இந்த மேப்ல பாருங்க எத்தனை எனிமி இந்த ஃபேக்டரியில. நான் நியூ பிளேயர்னா கொஞ்சம் பாட் மாதிரி தான் ஆடுவேன். நான் எப்படி விளையாடுறேன்னு கமெண்ட் பண்ணிருங்க. இங்கே எனக்கு கவர் எடுத்தாலும் இங்க வந்துடுவேன். யாராச்சும் இருக்கிற எனிமி வந்துட்டு போறான், கிராஷ் ஃபயரெல்லாம் ஆகுது. நான் முடிவு பண்ணிட்டு நம்மளால போய் அடிக்க முடியாது, இத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் சோலோவா இருக்கிற எதுவுமே எனக்கு இன்னும் ஸ்குவாட் இல்லை கைஸ். உங்க யூஐடி கமெண்ட் பண்ணிங்க, நான் ரெக்வஸ்டர் எல்லாம் ஒன்றா விளையாடலாம். எனக்கு ரேங்க் ஏற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அப்புறம் பார்த்து நிறைய எனிமையெல்லாம் இருந்தாங்க மேப்ல காமிச்சு. அதெல்லாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி இங்க வந்து அவன்கிட்ட 4 மெடிக்கெட் இருக்கு, அந்த 4 மெடிக்கெட் எடுத்துடலான்னு பார்த்தா 2 மெடிக்கெட் ஃபுல்லா இருந்துச்சு. மடி வந்து மெடிக்கெட் எடுத்துட்டேன். சரி இங்கே கவர் எடுத்தாலாம் நீங்க வந்து நின்றுட்டேன். எவனாச்சும் எனிமே அவனும் அடிக்கலான்னு. அப்புறம் ஒரு எனிமே எனக்கு வெளியே வர மாதிரி தெரியல. சரி நம்மளே உள்ள போயிடல, வெளியே நின்னா எவனும் வரமாட்டானு. குளோபலுக்கு முன்னாடி யாரும் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதனால நான் இந்த பக்கம் வழியில வந்துட்டேன், அந்த பக்கம் போகல. ஏன்னா நான் கொஞ்சம் நியூ பிளேயர் கேஸ், நான் இப்பதான் ஏத்திருக்கிறேன். அதான் பாட்டு மாதிரி ஆடுவேன், எனக்கு அடிக்க தெரியாது.
எவனாச்சும் இருப்பானான்னு பார்த்தா எவனுமே இல்லை. கண்டெய்னர் இருக்கிறான்னு வந்து கவர் எடுத்தால நீங்க வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இங்க ஒருத்தர் நின்று இருந்தேன். சொன்னா பார்க்கல. இவன் அங்க பக்கம் போனா 2 பேத்துக்கு கிராஸ் ஃபயர் ஆயிடுச்சு. சரி ஓசிக்கல் போடலாமான்னு பார்த்தேன். நல்லா அடிச்சுருந்தாங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இங்க வந்துருவாங்க, இங்க வந்துட்டான் அவன். இங்க வந்து என்ன அடிச்சிருவான்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா மெடிக்கெட் போட்டிருந்தான். அவனை அடிச்சேன். ஹெச்பி எல்லாம் ஃபுல்லா குறைச்சிட்டு கொஞ்சம் தான் இருக்கும்போது அவன் இங்க ஏறிட்டு வந்தா, ரஷ் பண்ணிட்டு வந்தா. நான் ஓரின்னு போட்டு பார்த்தா உண்மையுமே ஓசிக்கல் எடுத்துட்டு போயிட்டான். இவனை எப்படியாச்சும் அடிக்கணும்னு அடிச்சேன். எனக்கு ஹெச்பி ஃபுல்லா குறைஞ்சிருச்சு. சரி குளோவால போலான்னு போட்டேங்க. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. குளோவால் கண்ண மூடிட்டு போட்டேன். அப்புறமா தான் இவன் அடிச்சிட்டாங்க. இவன் சுத்து குளோவால் போட்டுருவான். கொஞ்சம் சுத்து குளோவால் போட்டு இவன் மெடிக்கல் சுத்திட்டு இருந்தான். இவன் தப்பிச்சிட்டாங்க என்ன அடிச்சுட்டு. இவன் மட்டும் மெடிக்கல் சுத்திட்டு இருந்தான். இவனை எப்படியாச்சும் இவனை யாராச்சும் அடிக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இவனை யாராச்சும் அடிப்பாங்க நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இவனை யாரும் எனக்கு அடிக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் இவன் குளோவால் உடச்சிட்டு போனான். அப்போ பார்த்தா இவனை அடிச்சிட்டாங்க. இவனை அடிச்சிருவான்னு நினைச்சா அதே மாதிரி அடிச்சு என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. அப்புறம் இவங்கிட்ட இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்துட்டு இருந்தா, மெடிக்கெட் போட்டு இருந்தா. இன்னும் 2 பேர் தான் இருக்கிறானுங்க அலைவ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவனை யாராச்சும் அடிக்கும்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஜோன் வேற போயிடுச்சு. இந்த ஜோன்ல ரொம்ப டேமேஜ் ஆகுங்க. இவனை அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். சோனி ஆக்டிவேட் பண்ணி டிமிட்ரி போயிட்டான். இந்த டிமிட்ரி மட்டும் போடாம தான் எப்போ செத்துருப்பாங்க. இவன் இப்ப பாருங்க, இப்பதான் ட்விஸ்ட் யாரு இப்ப பாருங்க என்ன ஆகும்னு. இவன் அழுத்தி பிடிச்சிட்டானா அவதான் அந்த அக்கா தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இவன் பூயா அடிச்சிட்டாங்க. இவனுக்கு பூயா வந்துருச்சு. அவ்வளவுதான். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.